சிறுதானியம் உமினிக்கும் இயந்திரம். ரொம்ப கஷ்டப்பட்டு மேல் ஏரியால கொட்டணும்ட்டு இல்லை, இங்கே கொட்டிட்டா போதும். இந்த ஏரியா டெலிவரி வர ஆரம்பிச்சிடும். தோல் வந்து பின்பக்கம் போயிடும். அப்புறம் 1-2 உமி நீக்காம வந்தால் தனியா பிரிஞ்சு வந்துடும். 3 HP மோட்டர் கெப்பாசிட்டி. கிரேடருக்கு தனியா 6 HP நம்ம பொருத்திருக்கோம். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 3.5 HP. 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 300 கிலோ கேரண்டி. ஆமா, வரகு, சாமை, குதிரைவாளி, திணை, கம்பு இதெல்லாம் ஓட்டிக்கலாம். எல்லா விதமான நெல்லும் உமி நீக்கிக்கலாம். காத்துல தூத்துவாங்கல்ல, தூத்தி இந்த குப்பைய டஸ்ட் எல்லாம் நீக்குவாங்க பாருங்க. அந்த பர்பஸ் பண்ணோம்னா இந்த ஏரியால கொட்டினா டஸ்ட் பூரா போயிடும். இங்க சரக்கு மெட்டீரியல் வந்துடும். மெயின் பிசினஸே சிறுதானியத்திலேயே டீல் பண்றாரு. சர்வசாதாரணமா 50,000 இருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அவருக்கு கேரண்டியா வருமானம் பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு 100க்கும் மேற்பட்ட இயந்திரம் நம்ம கொடுத்தாச்சு. கடந்த 40 ஆண்டா நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் எந்த பின்கோடாக இருந்தாலும் சரி, டெலிவரி இலவசமாக கொடுத்துருவோம். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருகுறுன்ற இடத்துல பாலாஜி இண்டஸ்ட்ரிக்கு தாங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி இவங்க இண்டஸ்ட்ரிக்கே வந்து வேர்க்கடலை உடைக்கும் மிஷின் எடுத்து போடுறோம். அது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சுங்க. வாங்க சார்ட்டை இன்னைக்கு என்ன மிஷினை பற்றி பார்க்க போகிறோம்ட்டு சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க. ஓகே சார், இன்னைக்கு நம்ம என்ன மிஷினை பற்றி பார்க்க போகிறோம் சார்? சார், இப்போ நம்ம முன்னாடி வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியம் உமி நீக்கும் இயந்திரம். ஓகே சார். எல்லா விதமான சிறுதானியங்களையும் உமி நீக்கிக்கலாம். பாலிஷ் பண்ணாம. ஆமா, அரிசியா நம்மளுக்கு கிடைக்கும். சிறுதானியம்னா என்னென்ன சார்? வரகு, சாமை, குதிரைவாளி, திணை, கம்பு இதெல்லாம் ஓட்டிக்கலாம். இது போக நம்ம மிஷின்ல ஸ்பெஷலா எல்லா விதமான நெல்லும் உமி நீக்கிக்கலாம். கைக்குத்தல் அரிசியும் பண்ணிக்கலாம். இந்த சேம் மிஷின்ல, ஒரே மிஷின்ல உங்களுக்கு சிறுதானியமும் ஓட்டலாம், நெல்லும் ஓட்டிக்கலாம். ஆக்சுவலா இது பவர் கன்சம்ப்ஷன்லாம் எப்படி சார்? 3 பேஸ்ல மட்டும் தான் ஓட்ட முடியுமா, இல்ல எப்படி நார்மலா நம்ம? இல்ல சார், வீட்டு கரண்ட்லயே ஓட்டக்கூடிய லெவல்ல நாங்க தயாரிக்கிறோம். சிங்கிள் பேஸ்ல ஓட்டுற விட 3 பேஸ்ல ஓட்டும் போது நம்மளுக்கு கரண்ட் பில்லு கம்மியா வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதிக திறன் வந்து எப்பவுமே 3 பேஸ். ஸோ அதிகமாக லோடும் எடுத்துக்கும் சிங்கிள் பேஸ் விட. வந்துட்டு இது ஆப்ரேட் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். அது லேடிஸு யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. கொட்டுறோம், இதுதான் நம்ம ஃபீடிங் ஏரியா. சிறுதானியம் ஆகட்டும் யாராகட்டும் பாருங்க, இங்கே கீழாலேயே இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு மேல் ஏரியால கொட்டணும்ட்டு இல்லை, இங்கே கொட்டிட்டா போதும். இதுதான் ஓப்பனிங்கு. நம்ம தேவையான இது என்ன ஐட்டம் ஓட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு இங்கே டெலிவரி வர ஆரம்பிச்சிடும். இந்த ஏரியா டெலிவரி வர ஆரம்பிச்சிடும். பின்பக்கம் வந்து உமி போயிடும். தோல் வந்து பின்பக்கம் போயிடும். இங்க வந்து உங்களுக்கு அரிசி வரும். இங்க அரிசி வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு உடைச்சல் கொஞ்சம் வரும், அது தனியா வந்துடும். வேஸ்டேஜ்னு சொல்றதுல குரணை எப்பவுமே எல்லா இயந்திரத்திலையும் உமி நீக்கும் போது வரக்கூடியதுதான், சாதாரணமா வரக்கூடியதுதான். அது தனியா இது பிரிச்சு தந்துடும். சுத்தமான அரிசி தெளிவா வந்துடும். அப்புறம் 1-2 உமி நீக்காம வந்தால் வாய்ப்பு இருக்கு. வந்தால் இங்க தனியா பிரிஞ்சு வந்துரும். தனித்தனியா வந்துரும். ஓகே சார். ஆக்சுவலா இந்த மிஷின்ல வந்து மோட்டார் கெபாசிட்டி எவ்வளவு சார்? பெர் ஹவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? இந்த இயந்திரத்துக்குள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3 HP. 3 HP. ஆமா, 3 HP மோட்டார் கெபாசிட்டி. கிரேடருக்கு தனியா 6 HP நம்ம பொருத்தி இருக்கோம். 6 HP. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 3.5 HP. அச்சோ, பெர் ஹவருக்கு எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 300 கிலோ கேரண்டி. ஆமா, சிறுதானியம் ஆகட்டும் நெல்லாகட்டும் 1 மணி நேரத்துக்கு நாங்க ட்ராக்கே இருக்கு எங்ககிட்ட, சோதனை பண்ண ரெக்கார்டே இருக்கு. 1 மணி நேரத்துக்கு 300 கிலோ போகுது. இந்த மிஷினுக்கு வந்து சப்சிடி அந்த மாதிரி சார் சப்சிடியில போயிட்டு தான் இருக்கு. வேளாண்மை பொறியியல் துறைமா இதுக்கு சப்சிடிக்கு விவசாயி அணுகலாம். அப்புறம் சிறுதொழில் முனைவோர் அவங்களும் அணுகலாம். வேளாண்மை பொறியியல் துறை அணுகும்போது 50% கிடைக்கும். பெண் விவசாயிகளுக்கு, அப்புறம் மலைவாழ் மக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60% வரைக்கும் மக்கள் இருக்கு. ஓகே சார். ஆக்சுவலாக இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? பெரிய லெவலில் சிறுதானியம் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயி அனைவருமே மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு இந்த இயந்திரம் யூஸ் பண்ணலாம். ஆமாம், சிறுதானியமாக அப்படியே விற்கும் போது என்ன ஆகுனா பெருசாக லாபம் கிடைக்காது. உமி நீக்கி அரிசியாவோ பாலிஷ் பண்ணியோ கொடுக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அடுத்தபடியாக யாருக்கு போகும் அப்படின்னா அவங்களுக்கு வியாபாரியும் விவசாயிகிட்ட இருந்து வாங்கி உமி நீக்கி அரிசியா வந்து ஹோல்சேல்ல சப்ளை பண்ணலாம். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அந்த மாதிரி பெரிய பெரிய லெவல்ல பண்றவங்க எல்லா அனைவருக்குமே இது கிடைக்கும். இந்த மிஷினை வச்சு மாசம் எவ்வளவு சார் ஏர்ன் பண்ணலாம்? கண்டிப்பா விவசாயி பாக்குறாரு அப்படின்னா அவர் சின்ன லெவல் பண்றாருன்னா அது ஒரு மாதிரி ஒரு வருமானம் வரும். பட் பெரிய லெவல்ல டீல் பண்றவங்களுக்கு அதாவது சிறுதானியமே மூலதனமா மெயின் தொழிலே, மெயின் பிசினஸே சிறுதானியத்திலேயே டீல் பண்றாரு, பெரிய லெவல்ல டன்னா பண்றாரு அப்படின்னா சர்வசாதாரணமா 50,000 இருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அவருக்கு
கேரண்டியாக வருமானம் பார்க்கலாம். ஓகே சார், இந்த மிஷின் ஆக்சுவலாக எத்தனை நாள் ப்ரொடெக்ஷன் பண்ணுவீங்க, டெலிவரி எப்படி பண்ணுவீங்க? இந்த இயந்திரம் வந்து மார்க்கெட்டில் நாங்கள் கடந்த 2 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். 2 வருஷம்? ஆமாம், 2 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆந்திரா பக்கம் போயிட்டுருக்கு. ஓகே ஓகே சார். அப்புறம் தமிழ்நாடு நிறைய கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 100க்கும் மேற்பட்ட இயந்திரம் நம்ம கொடுத்தாச்சு. ஓகே சார், ஆக்சுவலாக இந்த மிஷின் வந்து சிறுதானியம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது யூசேஜ் இருக்கா சார் இந்த மிஷின்? சார், இது வந்து சிறுதானியம் மட்டும் இல்லாமல் நெல்லுக்கு யூஸ் பண்ணலாம். நான் சொல்லியிருந்தேன், எல்லா விதமான நெல்லுக்கும் நம்ம இது மூலிமா நம்ம உமி நீக்கிக்கலாம். அன்பாலிஷ்டு ரைஸ், கைக்குத்தல் அரிசி கேட்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து இது ரொம்ப செட் ஆகும். இது போக இதில் என்ன ஒன்னியர் பெனிஃபிட் அப்படின்னா, வேறு எந்த தானியமாகட்டும் ஒரு உளுந்து இருக்குது, கடலை இருக்குது, ஏதாச்சும் சுத்தம் பண்ணணும், தூத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, காற்றுல தூத்துவாங்கல்ல, தூத்தி இந்த குப்பையை டஸ்டி எல்லாம் நீக்குவாங்க பாருங்கள், அந்த பர்பஸ் பண்ணோன்னா இந்த ஏரியாவில் கொட்டினா டஸ்ட்டு பூரா போயிடும். இங்கே சரக்கு மெட்டீரியல் வந்துடும். க்ளீனிங் எந்த தானியத்தை வேணாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு மக்காச்சோளத்தை க்ளீன் பண்ணணும், ஒரு கடலை க்ளீன் பண்ணணும், ஒரு சோளத்தை க்ளீன் பண்ணணும், ஒரு ராகி க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி மாற்று தானியம் உமி நீக்கிற வேலை இல்லாமல், உமி நீக்கும் வேலை இல்லாமல் சுத்தம் பண்ணுற வேலை மட்டுமே நம்மளுக்கு இருக்குனாலும் இந்த மிஷின் மூலிமா நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். ஓகே சார், நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை கஸ்டமர்ஸாக இருப்பாங்க? இந்த இயந்திரம் வந்து இது மட்டும் இல்லை, நாங்கள் வேறுபட்ட இயந்திரங்கள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இயந்திரங்கள் நம்மகிட்ட இருக்குது. கடந்த 40 ஆண்டாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஸோ ஒரு ஆவரேஜாக சொல்லப்போனால் 40,000க்கு மேலே எங்ககிட்ட ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. அதாவது நம்மகிட்ட வாங்கின கஸ்டமர், ரெகுலர்னு சொல்கிறத விட வாங்கினவங்க கடந்த 40 வருஷத்தில் சர்வசாதாரணமாக மாதம் நாங்கள் ஒரு 100 மிஷின் மாதமே 50 to 100 இயந்திரங்கள் விற்கிது. ஆமாம். ஓகே சார், நம்ம மிஷினை வாங்கணும்னா எப்படி வாங்கணும்? இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம், தொடர்பு கொள்ளலாம். வாங்குறது ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஏரியாலேயே எங்கே மிஷின் ஓடிட்டுருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஏரியாவில் போய் நீங்கள் மிஷினை பாருங்கள். மிஷினை பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இங்கே வரவே வேண்டியதில்லை. எங்களோட நீங்கள் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி இலவசமாக கிடைக்கும். ஆமாம், டெலிவரி சார்ஜஸ் இல்லை. எந்த இயந்திரம் வாங்கினாலும் அப்படி தான் நம்ம கம்பெனியில். வீட்டுக்கே போயிட்டு நீங்கள் கஸ்டம் இது பண்ணி தந்துருவீங்க? ஆமாம். ஃபைனலாக வந்து எங்கே வந்து நிறைவடையும் எங்களோட வேலை அப்படின்னா, எந்த அடிபடாமல் தெளிவாக டேமேஜ் ஆகாமல் பொருளை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்தி உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்துடுவோம். அடுத்தபடியாக எங்கள் நபர் வந்து பொருத்தி இன்ஸ்டாலேஷன் பண்ணி என்ன இயந்திரம் எதுக்காக விற்றுருக்குமோ, இப்போ சிறுதானிய மிஷின் இது, சிறுதானியம் என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை ஓட்டி உங்களுக்கு தெளிவாக கையில் எடுத்து கொடுக்குற வரைக்கும் எங்களோட பொறுப்பு. ஓகே மக்களே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பற்றி பார்த்தாச்சு. இந்த சிறுதானியம் உமிழ் நீக்கும் மிஷினை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது எப்படி எங்கே நேரில் எப்படி விசிட் பண்ணோன்னா, கோயம்புத்தூரில் இருகூர் பக்கத்தில் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ், இங்கே வந்துட்டு நீங்கள் நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லாட்டி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் பொருளும் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.